டாக்டர் வணக்கம். வணக்கம். ஸோ நேற்று வந்து நம்ம ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து லோயர் பேக் பெயின் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். லோயர் பேக் பெயின் வரதுக்கான காசஸ்லாம் என்ன? லோயர் பேக் பெயின் வர்றதுக்கான காசஸ் பலதும் இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிங்கிற அப்பர் பேக் பெயின் வந்ததுக்கு அப்புறமா தான் அது வருமா? இல்லைங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. லோயர் பேக் பெயின் தான் மோர் காமன். ஓகே. 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 6 பேருக்காவது லோயர் பேக் பெயின் வந்தே ஆகும். ஒரு லோயர் பேக் பெயினுக்கான மெயின் ரீசன் வந்து ஒபிசிட்டிங்கிற உடல் பருமன் தான். செகண்டு லாங் சிட்டிங், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, நிறையா 2 வீலர் டிரைவிங் ஆர் 4 வீலர் டிரைவிங், குனிஞ்சு குனிஞ்சு ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது வேலை செய்கிறது. அதுக்கப்புறம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் முதுக மடக்காமையே இருந்துருவாங்க, ஸ்டாண்டிங்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு லோ பேக் பெயின் வருங்க. ஓகே. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்குது. ஜெனரல் ஏஜ் குரூப் வந்து ஒரு 25, 27 ஆரம்பித்து ஒரு 45, 50 வரைக்கும் இருக்குங்க. ஓகே. இதுதான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் லோ பேக் பெயின். 50 வயசுக்கு மேலே வர்ற லோ பேக் பெயின் வந்து எல்டர்லி பீப்புளில் வர்றது. அது வந்து மோஸ்ட்லி வந்து எலும்புகள் தேய்மானத்தினால வர்றது. அந்த லோ பேக் பெயின் வந்து எலும்போ தேஞ்சு போய் நரம்பை அழுத்தி அதனால் வரக்கூடிய பேக் பெயின். ஓகே. ஸோ இந்த லோ பேக் பெயின் வேறு மாதிரி இருக்குங்க, அந்த லோ பேக் பெயின் வேறு மாதிரி நம்ம வைத்து. ஓகே. நம்ம அது அந்த பேஷண்ட்கே அவங்களுக்கு தெரியுமா எந்த மாதிரியான வலி அப்படின்னு சொல்லிட்டு? சாதாரண லோ பேக் பெயின் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம் சென்ட்ரல் லோ பேக் பெயின் சொல்கிறோம். நடுமுதுவோடைய கீழ்ப்பகுதியில் மட்டும் இருக்கும். வயசாகி வரும் பொழுது அது வந்து நரம்புகள் அழுத்தும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த நரம்புகள் அழுத்துனா அந்த வலி முதுகுலேருந்து காலுக்கு இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு காலோ 2 காலுக்கோ இறங்கி வரும். கால் வந்து பாரம் ஆகிடும். காலில் வந்து உணர்ச்சி சென்சேஷன்ஸ் குறைஞ்சிரும், பவர் பலம் குறைஞ்சிரும். தொடையிலிருந்து காஃப் வந்து பாதம் வரைக்குமே வருங்க. மறுத்து போயிடலாம். செப்பல் போட்டு நடக்கும்பொழுது செப்பல் கழண்டு போயிடலாம். ஸோ நடக்கிற தூரம் வந்து நாளுக்கு நாள் குறையும். முன்னாடி 1 கிலோமீட்டர் நடப்பாங்க டாக்டர், 2 மாதத்தில் இப்போ வந்து என்னால் 1/2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டே பை டே அவங்களுடைய நிற்கிற நேரமும் நடக்கக்கூடிய தூரமும் கம்மியாயிட்டே வரும். ஓகே. ஸோ இதனால ஹிப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வருமா டாக்டர்? இதனால ஹிப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. ஹிப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லோ பேக் பெயின் மாதிரியே வரும். ஓகே. அது நாங்கள் வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோ பேக் பெயினில் யார் வரும் பொழுது நம்ம வந்து அவங்களுடைய ஹிப் ஜாயிண்ட்டையும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஹிப்பில் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஹிப்பில் தேய்மானம் வரும். அது வந்தாலும் லோ பேக் பெயின் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பேஷண்ட்கான டிஃபரன்ஸ் தெரியாதா? பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தெரியலாம். எப்படின்னா சமணங்கால் போட்டு உட்கார முடியல, ஹிப் மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நொண்டி நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். ஸோ இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? இதுக்கான டயக்னோஸ் மெத்தட்ஸ்லாம் சொல்லுங்கள். லோ பேக் பெயினை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பேஷண்ட்டை நம்ம ஒரு மருத்துவர் வந்து அவராக செக் பண்ணி பார்க்குறது. அந்த செக் பண்ணி பார்க்குறதுல 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்னா எப்படி வந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சுது, என்ன செஞ்சால் இந்த வலி அதிகமாகுது, என்ன செஞ்சால் குறையுது, இதோடைய தன்மை என்ன, எரியிற மாதிரி இருக்கா, ப்ரிக்கிங் டைப்பாக குத்துற மாதிரி இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. செகண்ட் வந்து நம்மளா கை வச்சு பேஷண்ட்டை முதுகு குனிய வச்சு நிமிர வச்சு கால்கள்லாம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஹிப்லலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறது. தேர்டு டெஸ்ட் பேர் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸுங்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று பேசிக்காக பண்ணுற எக்ஸ்ரேங்கிறது எலும்பு பார்க்குறது. அந்த எலும்புகளில் ஏதாவது மூமெண்ட்டில் அப்நார்மாலிட்டி இருக்கா, எலும்புகள் வந்து நவுந்து போயிருக்கா, எலும்புகள் தேய்மானம் ஆகிருக்கா, அது நம்ம பார்க்குறது. 4வது டெஸ்ட்டு வந்து எம்ஆர்ஐன்னு சொல்கிற டெஸ்ட்டு. இந்த எம்ஆர்ஐங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்கேன். இந்த ஸ்கேனில் வந்து நம்ம நர்வில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் கொலாப்ஸ் ஆகிருக்கா, டிஸ்க் கெட்டு போயிருக்கா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ்ரே எப்படி எலும்பை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இது வந்து நம்மளுக்கு நரம்பை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கும். இது எல்லா முறையிலையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஏன் இந்த வலி வருதுங்கிற ரீசனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நம்ம எக்ஸ்ரே எடுக்க முடியாது இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லோவர் பேக் பெயின் வந்தால் நீங்கள் எப்படி அவங்க பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம செக் மட்டும் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் பெயினாக தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க நார்மலாக இருந்தாங்க, ப்ரெக்னன்சினால இந்த வலி வருது. அது மோஸ்ட் ஆஃபன் ப்ரெக்னன்சி டெலிவரி ஆன பிறகு சரியாயிக்கும். அப்படியே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எம்ஆர்ஐங்கிற டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. எம்ஆர்ஐ வந்து இந்த ரேடியேஷனுங்கிற கதிர்வீச்சு இல்லாதது. ஸோ எம்ஆர்ஐ பண்ணோம்னா நம்மளுக்கு குழந்தைக்கும் கருவுக்கும் மதருக்கும் சேஃபுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது? இப்போ லோ பேக் பெயினில் வரும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம். நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் 2-3 வகை இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மெடிகேஷன்ஸ், பல வகையான மசில் ரிலாக்ஸன்ட்டுன்னு சொல்கிற தசையை ரிலாக்ஸ் பண்ணுற மாத்திரைகள், வலியை குறைக்கிற மாத்திரைகள், இதெல்லாம் நம்ம கொடுப்போம் அவங்க பேஷண்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆக்கிறதுக்கு. அதன் பிறகு ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பியில் 2 வகை இருக்குது. ஒன்று நம்மளே வீட்டில் வந்து வெது வெதுப்பாக தண்ணி வச்சு துணில் தொட்டு ஒத்தரம் வச்சுக்கிறது. 2வது ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு வந்து அங்கே வந்து இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி ஐஎஃப்டின்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் வேவ் டயத்தெர்மி எஸ்டபிள்யூடின்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா ஒரு கரண்ட் மெஷின் வச்சு கதிரியக்கங்கள் வழியாக உங்களுக்கு உள்ளே வந்து உடம்புக்கு உள்ளே வந்து ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இது செய்தோம்னா அவங்களுக்கு இதான் கிடைக்கும். தேர்டு வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். பட் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட் ஒன்று போடுவாங்க. முற்காலத்தில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போத்த கரண்ட் சயின்ஸ் வந்து பெல்ட் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட். கான்ட்ராஇண்டிகேட்டட்னா அது வந்து 2-3 நாட்களுக்கு மேலே பெல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முதுகை அது கெடுத்துடும். ஸோ லாங் டேர்ம் பெல்ட் யூசேஜ் வந்து இப்போல்லாம் கண்டிக்கத்தக்கது. அது வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது இல்லைங்க. சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் டாக்டர், சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் அடாப்ட் ஆகலனா தான் சர்ஜிக்கல். நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரிலீஃப் வரல, ஆர் வர்சன் ஆயிட்டாங்க டே பை டே, ஆர் காலில் வந்து உணர்ச்சியில் ப்ராப்ளம் வந்துருச்சு, பலக்குறைவு வந்துருச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சர்ஜிக்கல் மெத்தடை பற்றி திங்க் பண்ணுவோம். சர்ஜிக்கல் மெத்தடுன்னு பார்க்கும் பொழுது டிஸ்கில் செய்கிற சர்ஜரிஸ் இருக்குங்க, போனில் செய்கிற சர்ஜரிஸ் இருக்குது. மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஸ்க்லேருந்து வர்றங்காட்டி டிஸ்கில் இருக்கிற சர்ஜரிஸ் தான் அதிகமாக செய்யப்படுகிறது. போனில் இருக்கிற சர்ஜரிஸ் அந்த போனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் செய்கிறோம். டிஸ்கில் வர சர்ஜரிஸும் இப்போ 2 வகையாக இருக்கும். ஒன்று ஓப்பன் சர்ஜரின்னு சொல்கிறது, நடு முதுகு தண்டில் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 inch 1.5 inch கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்போடைய உதவியோடு அந்த டிஸ்க் பீஸ் எடுக்கிறது. இன்னொன்று இப்போத்தைய வெரி லேட்டஸ்ட்டாக பண்ணுற எண்டோஸ்கோபிக் அப்படிங்கிறது. எப்படி லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு தையல் வழியாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்களோ, இந்த காலத்தில் வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி வந்திருக்கு. அது வந்து முதுகு தண்டோடைய சைடில் இருந்து அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா வந்து நம்ம அது செஞ்சிட்ருக்கோம். ஓகே. ஸோ எண்டோஸ்கோபிக் இந்த சர்ஜரியோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர். இது எப்படி டே கேர் ப்ராசஸா இல்லை எவ்வளோ நேரம் எடுக்கும்? எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரிங்கிறது ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட வந்து நம்ம எல்லாம் செக் பண்ணி அசஸ் பண்ணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பேஷண்ட் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து மயக்கமே முழு மயக்கமோ இல்லை ஸ்பைனல் அனஸ்தீசியாங்கிற மயக்கமோ நம்ம கொடுக்க போகிறது இல்லை. பேஷண்ட் வந்து ஃபுல்லி கான்ஷியஸாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுடைய கோஆப்ரேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன பிறகு அவங்கள நம்ம குப்புற படுக்க வச்சுட்டு முதுகெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த ட்ரேப்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஸ்டெரைல் ஷீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சில கால்குலேஷன்ஸ் சில மார்க்கிங்ஸ் இருக்குது. அது மார்க் பண்ணோம்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சென்டர் முதுகு தண்டோடைய நடுவுலேருந்து ஒரு 12 சென்டிமீட்டர்ஸ் வெளியிலேருந்து சைடு வழியாக ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக்னு சொல்கிற மறுத்து போகிற ஊசி கொடுப்போம். அந்த இடத்துல இருந்து அது வழியாக 7 millimeter கேமரா, ஒன்லி 7 millimeter தான், 1 centimeter கூட கிடையாது, 7 millimeter கேமராவை அந்த டிஸ்க் இருக்கிற இடத்துக்கு சில மெஷின்ஸ் இருக்குது, அதோட உதவியோடு அந்த இடத்துல அந்த கேமராவை போட்டுட்டு அந்த கேமராலாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த டிஸ்கில் வந்து எந்த டிஸ்க்கு வந்து வெளியில் வந்திருக்கு, எந்த டிஸ்க் எந்த நரம்பு அழுத்திட்டு இருக்குங்கிறது உள்ள கண்களால் பார்க்கும்போது தெரியும். அந்த பீஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இது ஏன் லோக்கல் அனஸ்தீசியாவில் செய்கிறோம் அப்படின்னாக்க நம்ம கேமரா போட்டு பார்க்கும் பொழுது அந்த நர்வுக்கு பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது சப்போஸ் நம்ம அனஸ்தீசியா கொடுத்துருந்தோம்னா அந்த நர்வில் ஏதாவது பெயின் இருந்தாலோ பேஷண்ட்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாலோ அவங்களால சொல்ல தெரியாது. இதுன்னா அவங்க இமீடியட்டாக நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் மெத்தட் அண்ட் பெட்டர் சேஃபர் மெத்தட். ஓகே. ஸோ இது வந்து லாங் ரன்ல எஃபெக்டிவாக இருக்குமா? ஓப்பன் சர்ஜரியில் என்ன செய்கிறாங்களோ அதே எண்டோஸ்கோபிக் சர்ஜரியில் செய்கிறோம். ரிசல்ட் ஒன்று தான், ப்ராசஸ் மட்டும்தான் வேறு. இந்த ப்ராசஸோடைய அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம். ஒரே ஒரு தையல் தான் இருக்கும். நீங்கள் அடுத்த நாளே நின்றுக்கலாம், நடந்துக்கலாம். உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வந்து ஒரு 75% இம்மீடியட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. ஸோ இது லாங் ரன்ல வந்து கண்டிப்பாக கேரண்டியானது தான். லாங் ரன்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறோம். இது வந்து மற்ற மெத்தட்ஸை காட்டிலும் கொஞ்சம் இதுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது, லாபங்கள் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம சர்ஜிக்கல் தான் பண்ணணும், இந்த பேஷண்ட்க்கு நான் சர்ஜிக்கல் பண்ணணும்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுவீங்க?
ஒரு பேஷண்ட் வந்து மினிமம் 6 வீக்ஸ்க்கு அவங்க வந்து நான் ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாத்திரை மருந்துகள், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஆர் அவங்களுடைய காலில் வந்து மறுத்து போகிறது அதிகமாயிடுச்சு, காலில் பலக்குறைவு வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க லைஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, யூரின் டாய்லெட் போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து சர்ஜரி அட்வைஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே டாக்டர், வேற இந்த லோவர் பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன? இது இல்லாமல் நிறைய பேர் யோகாசனம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பல வகையான ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸோடைய எஃபிஷியன்சி அவங்கவுங்க செய்கிறவங்க நிறையா கிளைம் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் ப்ரூவ்ட் ஓவர் லாங் பீரியட், நாட் ப்ரூவ்ட் ஓவர் மெனி பிளேசஸ். செய்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ ஒழிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ எல்லா இடத்துலயோ போய் பல இடத்துல செய்து ப்ரூவ் பண்ணப்படவில்லை. ஓகே, இப்போ வயசானவங்களுக்கு போஸ்ட் 50 பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜரி பண்றது இல்லை. அவங்களுக்கு இந்த லோவர் பேக் பெயினோ ஹிப் பெயினோ அங்கே வந்து ஃப்ராக்சர் ஆனால் கூட போஸ்ட் 70 அவங்களால வந்து சர்ஜரி தாங்க முடியாது, அவங்க பாடி ஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. 70 இயர்ஸ்க்கு மேலே ஃபிட் இல்லை, சர்ஜரி பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த மயக்கம் டாக்டருடைய டெசிஷனாக இருக்கும். வேர் அவங்க வந்து இந்த மயக்கம் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் செய்ய ட்ரை பண்ணும்பொழுது ரிஸ்க் டு லைஃப் நிறையா இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்தில் நாங்கள் இப்போலாம் 96, 95லாம் சாதாரணமாக பண்ணுறோம். எப்படி சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு எல்லா ஃபீல்டுலேயோ, அதே மாதிரியே மயக்குனர்கள் ஃபீல்டுலேயும் சயின்ஸ் நல்லா அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 96, 98லாம் இப்போ நாங்கள் சாதாரணமாக பண்ணுறோம். பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், பேஷண்ட்டுடைய அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு சொல்கிற ஆப்ரேஷனுக்கு முன்னாடி செய்யக்கூடிய டெஸ்ட், அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, பிளட் எப்படி, இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். 98 to 95% ஆஃப் தி டைம் இந்த காலத்தில் நாங்கள் ஈவன் அட் 95, 96 ஆப்ரேட் பண்ணலாம். இந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பேஷண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ண வேண்டியது வெரி வெரி ரேர். ஓகே, ஸோ இந்த மாவு கட்டெல்லாம் போடுறாங்களா டாக்டர், அது எந்த அளவுக்கு? மாவு கட்டுக்கும் ஸ்பைனுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. மாவு கட்டு இஸ் ஒன்லி ஃபார் காலுக்கு கீழே, தொடைக்கு கீழே இருக்கிறது தான், ஆர் ஷோல்டருக்கு கீழே. ட்ராக்ஷனுங்கிறது ஒரு வகையான என்ஃபோர்ஸ்டு ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து அது முன்காலத்துலலாம் ட்ராக்ஷன் போட்டு படுக்க வச்சுருவாங்க, பெட்டில் அட்மிட் பண்ணி. பேசிக்கலி இந்த ட்ராக்ஷன் வேலை செய்யுதோ இல்லையோ பெட்டில் படுத்துருக்கிறது வேலை செய்யும். ஸோ இப்போ ட்ராக்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து அட்மிட் பண்ணி 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் படுக்க வச்சுருப்பாங்க. நிறையா ஸ்டடீஸில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ராக்ஷன் போட்டு படுக்க வைக்கிறனால அந்த டிஸ்க் ஒன்றும் பழையபடி இழுத்துட்டு வருது, உள்ளே போகாது, அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து பேசிக்கலி என்ஃபோர்ஸ்டு ரெஸ்ட்டு, பெட் ரெஸ்ட் கொடுக்குறோம். அந்த ரெஸ்ட் பீரியடில் பேஷண்ட்டாக ஹீல் ஆகிக்கிட்டாங்கன்னா உண்டு. ட்ராக்ஷன் வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த காலத்தில் வந்து ட்ராக்ஷனுடைய யூசேஜ் ரொம்ப கம்மி தான். ஓகே டாக்டர், இந்த டியூரேஷன் எத்தனை நாளைக்கு டாக்டர் இது அண்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கணும்? இந்த ட்ராக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான் கொடுக்கணும். அதுவும் 2 வகையான ட்ராக்ஷன் இருக்குது. கண்டினியூஸ் ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, இன்டர்மிட்டன்ட் ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அவுட் பேஷண்ட் மாதிரி வருவாங்க. பேஷண்ட்டு வீட்டில் இருப்பாங்க, பேசிக்காக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு தடவை வந்துட்டு இந்த இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, ஷார்ட் வேவ்ங்கிற இந்த கரண்ட் ஒத்தரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 40 minutes ட்ராக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே. இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ட்ராக்ஷன் சொல்கிறது. கண்டினியூஸ் ட்ராக்ஷன் யாருக்குன்னா இன்னும் மோர் சிவியரான ஆளுங்களுக்கு, அதனால அவங்கள ரெஸ்ட்டு கொடுக்க முடியாத ஆளுங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக அவங்களை இன்பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் பெல்விக் ட்ராக்ஷன் சொல்லி அந்த வெயிட் மாதிரி ஒரு 2, 3, 4 கிலோஸ் மாதிரிலாம் அவங்கவுங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்தபடி போட்டுட்டு நம்ம அவங்கள பெட்லேயே படுக்க வச்சுருப்போம். That is on an average of about 4 to 5 days, 7 days till patient feels comfortable. அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸோ இது 2 types of traction இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீல் சேர்லேயே உட்காந்துட்டே இருப்பாங்கல்ல, அவங்க 24 ஹவர்ஸும், அப்போ அவங்களுக்கு லோவர் பேக் பெயின் வந்தால் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளோடைய பேக் ப்ராப்ளம் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு சேலஞ்சு தான்.
என்னதான் நம்ம பண்ணி எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் 100% அவங்கள வந்து பேக் டு நார்மல் கொண்டு வரது கஷ்டம் தான். ஏன்னா வந்து அந்த ப்ராப்ளம் ஹஸ் பீன் தேர் ஃபார் 30-40 இயர்ஸ். ஓகே. அவங்க சின்ன வயசில் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்குன்னு எதுவும் டயக்னோஸ் மெத்தட்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் இருந்தாலும் நம்ம நார்மல் பேஷண்ட்ஸ் செய்கிற மாதிரி தான் அவங்களுக்கு செய்ய போகிறோம். ம். என்ன ஒரே ஒரு வருத்தப்படுற விஷயம் என்னன்னாக்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. ஓ. ஏன்னா அவங்க பாடியில் அந்த ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கனால அவங்க பாடியில் இருந்து இருக்கனால கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வில் பி லிட்டில் லெசர். ஓகே டாக்டர், இன்னைக்கு லோவர் பேக் பெயின் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு லோவர் பேக் பெயின் வரதுக்கான காசஸ்லாம் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.